அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சி என்கிட்ட இல்லை. நான் இன்னைக்கும் ஏ ஃபார் ஆப்பிள்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அடிப்படை ஜெபம் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிப்பதற்கு இன்னும் சிலர் ஆயத்தப்படவில்லை. காலத்தை பார்த்தா நீங்க யாரா மாறி இருந்திருக்கணும் தெரியுமா? போதகராய்மா நீங்க போதிக்கிறவங்களா மாறி இருந்திருக்கணும். நீங்க பாட்டு பாடுறவங்களா மாறி இருந்திருக்கணும். தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம். யாரெல்லாம் தன் வாழ்க்கை குறித்து பயப்படுகிறார்களோ அவர்கள் வளருவார்கள். ஐயோ, வருஷம் போகுதே, நாள் போகுதே, வயதாகுதே, பயப்படுகிறவர்கள் வளருவார்கள். ஐ டோன்ட் கேர் வெந்ததை திங்கணும், விதி வந்தா சாகணும்னு சொல்லுகிறவர்கள் உருப்படவே முடியாது. தன் வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கணும். லெட் அஸ் ஃபியர். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லெட் அஸ் ஃபியர். எதற்காக கவனிங்க, மரணத்தை குறித்து பயப்படுகிற கூட்டம் உண்டு, மரித்து போய்விடுவோமோ என்று பயப்படுகிற கூட்டம் உண்டு. ஆனால் இங்கே எதற்காக பயப்படுகிறார்கள் என்றால், வாக்குத்தத்தத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவோமோ என்று பயந்திருக்க கடவோம். லெட் அஸ் ஃபியர். அப்படி ஒரு பயம் இருக்கணும். என் எதிர்காலம் இப்படியே போயிடக்கூடாது, நான் இப்படியே வளர்ச்சி இல்லாம போயிடக்கூடாது. ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி எதனால் நியமிக்கப்படுகிறது? அதனுடைய கிளைகளை வைத்து, அதில் இருக்கிற பூக்களை வைத்து, அதில் இருக்கிற கனிகளை வைத்து, அதில் வந்து தஞ்சமடைகிற பறவைகளை வைத்து, அதில் வந்து இளைப்பாறுகிற மனிதர்களை வைத்துதான் அந்த மரம் கனத்துக்குரியதாய் மாறுகிறது. 3 விஷயம் வேகமா சொல்ல பாரு. அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு தேவையா? Let us fear. பயந்திருக்கணும். எனக்குள்ள என்ன ஒரு மாற்றம் இல்லை, ஒரு சின்ன துளிர் கூட வரலையே, ஒரு பூ பூக்கலையே, ஒரு இலை எக்ஸ்ட்ரா வளரலையேங்கிற கலக்க வரணும். நாம வச்ச செடிகிட்ட எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் கர்த்தர் வைத்த செடிகள் தானே. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனை போல வளருவான். கர்த்தர் பார்வையில் நம்ம ஒரு செடிங்க. அது வளரணுமா வேண்டாமா? நாம மட்டும் ஒரு ரோஜா செடியை வாங்கி வச்சுக்கிட்டு முட்டத்தோட உடைச்சு போட்டுட்டு பூ தரணும்னு எவ்வளோ விரும்புகிறோம். இதே மாதிரி தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வளரணும், லீபனோனை போல வளரணும், பனையை போல செழிக்கணும். இப்போ என்ன பார்க்குறாருங்க வைங்களேன். நான் 2010 ரட்சிக்கப்பட்டேன், 2015 ஊழியத்துக்கு வந்தேன், 2024 என்ன பார்க்குறார்? ஒரு செடி மாதிரி பார்க்குறார். இந்த வருஷத்தில் நீ என்னவா இருந்திருக்கணுமோ அதுவா நீ மாறி இருந்தால் தான் உன்னை குறித்து நான் சந்தோஷப்படுவேன்னு பரலோகத்தின் தேவன் நம்மக்கிட்ட சொல்லுவா. இப்போ நாம் பயந்துருக்கணும். அப்போது ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவர்களுக்கு அறிவித்தது போல தான் நமக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த டீச்சர் பாடம் எடுத்ததுல தான் அவன் பாஸ் ஆகி 100 மார்க் எடுத்தான். அப்போ நீ தோத்து போறன்னா டீச்சர் காரணமா? ஊர்ல இருக்கிறவெல்லாம் கோழி வாங்கி கறி வைக்கிறான், நமக்கு மட்டும் கோழி வரலன்னா சமையல் தான் பிரச்சனை. கோழி கடையை மாத்தினா கறி நல்லா வந்துருமா? சமைக்க தெரியணும் நமக்கு. அதான் பைபிள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஏங்க ஒரே கிளாஸ்ல 60 பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாருக்கும் பாடம் எடுக்கிற போல தான் அந்த டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. அதே கிளாஸ்ல ஒருத்தன் 90 மார்க் எடுக்கிறான், ஒருத்தர் 98 மார்க் எடுக்கிறான், ஒருத்தர் 60 மார்க் எடுக்கிறான், ஒருத்தர் 38 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் முட்டை எடுக்கிறான். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனா கேட்கிறவர்கள் கிட்ட பிரச்சனை இருக்கு. கேட்கிறவங்க சரியா கேட்கறது இல்ல, சேர்க்கிறவங்க அதை கவனிக்கிறது இல்ல, கேட்கிறவங்க அதை கனம் பண்ணுகிறது இல்ல. இப்ப பாருங்க, இந்த சத்தத்தை எல்லாரும் ஒருபோலதான் கேட்கிறோம். ஆனா கேட்கிற நீங்க பயத்தோடு, நடுக்கத்தோடு, விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் கேட்கிற உங்களுக்குள்ள அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஒரு ஓமையை இயேசு சொல்லுகிறார். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த ஓமை உங்களுக்கு தெரியும் தானே? எங்கெல்லாம் விதைச்சார் சொல்லுங்க? வழி அருகே விதைச்சார், கற்பாறை உள்ள இடத்துல விதைத்தார், முள்ளுகள் உள்ள இடத்துல விதைத்தார், 4வது நல்ல நிலத்துல விதைத்தார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை பறவைகள் கொத்தி கொண்டு போனது. கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள் வேர் ஆழம் இல்லாதபடியினால் வெயில் பட்டு காய்ந்து போனது. முள்ளுகள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் முள்ளுகள் நெருக்கப்பட்டு அவைகள் வளரக்கூடாமல் போயிற்று. 4வது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்து. இப்போ யாராவது விதையை குறை சொல்ல முடியுமா?
புரியல, புரிகிற மாதிரி தானே பேசுறேன். விதையில பிரச்சனை இல்லையா? வாக்கு தத்தத்தில் பிரச்சனை இல்லை, இயேசு கிட்ட பிரச்சனை இல்லை, யாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை நாம தான். நான் சரியா இருந்தா நானும் பலன் கொடுக்க முடியும். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கும் நான் பார்க்கிறேன், எவ்வளவு பணக்காரர்களுக்கும் இந்த பைபிள் தான், ஏழைகளுக்கும் இந்த பைபிள் தான். எதுக்கு சொல்றேன்? பட்சபாதம் இல்லாத தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வேற பைபிள் கொடுங்க, விவசாயிகளுக்கெல்லாம் வேற பைபிள் கொடுங்க, படிப்பறி இல்லாதவங்களுக்கு வேற. இல்லை இல்லை இல்லை, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும், உயரமானவர்களுக்கும் குள்ளமானவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பைபிள் தான். எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது போலதான் எனக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்கிறேன், நான் விசுவாசம் இல்லாம கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு மேல எந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே ஆவியானவர் தான் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அதே அபிஷேகம் தான், அதே கிருபை தான். ஆபிரகாம் எந்த தேவனை ஆராதித்தாரோ அதே தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். ஆனாலும் நான் விசுவாசம் இல்லாம எங்கேயோ போயிட்டேன், எங்கேயோ தேவ பயம் இல்லாம போயிட்டதுனால எனக்கு அந்த கேட்ட வசனம் பிரயோஜனப்படல. என் அன்பு தங்கச்சி, என் அன்பு சகோதரா, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. பில்லி கிரஹாம் பயன்படுத்தின அதே பைபிள் தான் நாம பயன்படுத்துகிறோம். ஈவான் ராபர்ட்ஸ் பயன்படுத்தின அதே நாமத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் செய்த ஊழியத்தை தான் நாமளும் செய்கிறோம். ஆனா ஏன் ஊழியம் ஏன் இப்படி இருக்குன்னா, கேட்கிறேன்னா விசுவாசம் இல்லாம கேட்கிறேன், பயம் இல்லாம கேட்கிறேன். நானும் கவனமாய் கேட்பேன். ஆனா என் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு தன் மரிப்பதற்கு முன்பதாக தன் சீசர்களோடு பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தார். அப்பொழுது ஒரு மேல் வீட்டை ஆயத்தப்படுத்தி இரத்தாம்பர கம்பளிகள் விரிக்கப்பட்டது. ராத்திரியிலே அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். கவனிங்க, 12 பேருக்கும் ஒரு போலதான் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். 12 பேருக்கும் ஒரு போலதான் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். 11 பேர் நல்லா ஆயிட்டான், ஒருத்த மட்டும் செத்துட்டா. பிரச்சனை அப்பத்தில் இல்லை, பிரச்சனை வாங்குகிறவன் இருக்கு. கவனிச்சு கேளுங்க, பிரச்சனை அப்பத்தில் இல்லை, பிரச்சனை அப்பத்தில் இல்லை. ஈஸியா சொல்லிடுறோம், ஆண்டவர் என்ன வெறுக்கிறாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பட்சபாதமே இல்லை, யாரையும் ஆண்டவர் விலக்கி வைக்கவில்லை. கேட்கிற என்கிட்ட தான் பிரச்சனை. எங்க பேதுருவுக்கு கொடுத்த அதே அப்பத்தை தானே அந்திரியாவுக்கு கொடுத்தார். அந்திரியாவுக்கு பிட்டு கொடுத்த அதே அப்பத்தை தானே யாக்கோபுக்கு கொடுத்தார். அதே அப்பத்தை தானே யூதாஸ் காரியத்தை நீ வாங்கி சாப்பிட்ட. அவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்கல்ல, நீ மட்டும் ஏன் செத்த? நீ மட்டும் ஏன் வயிறு வெடித்த குடல் சிதறி செத்து போனா? வாங்குற நீ உத்தம இருதயத்தோடு வாங்கல, வாங்குற நீ சரியில்லை, வாங்குகிற நான் சரியானால் ஆண்டவர் தருகிற ஒவ்வொன்றும் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்துவிடும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன மட்டும் கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன மட்டும் விட்டுட்டார், அப்படி பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. கண்ணு மூடி ஜெபிங்க பார்க்கலாம். எப்படி சொல்ல முடியும் ஆண்டவர் ஒரு கண்ணுல என்ன, ஒரு கண்ணுல இத, ஒரு கண்ணுல அப்படி இல்ல. அவர் மனுஷன் அல்ல. He is not a man to lie. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்ட நீங்க விசுவாசம் இல்லாம கேட்டுட்டு பாடம் எடுக்கிற நேரம் கவனிக்காம, நோட்டில் எழுதாம, விசுவாசிக்காம, படிக்காம, ஆயத்தப்படாம இருந்துட்டு கடைசி நான் தோத்துட்ட பிறகு டீச்சர் சரியில்லை, தூங்காதீங்க, பாடச்சிட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்றதுனால யாருக்கு என்ன, சூரியனை பார்த்து நாய் குலைச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு சொன்னது போலதானே எனக்கும் சொன்னீங்க. ஆனா நான் தான் சரியில்லைப்பா, நான் தான் ஆயத்தப்படல ஆண்டவரே, நான் தான் கவனம் இல்லாம போயிட்டேன்பா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒருவன் பெயர் சவுல், இன்னொருவன் பெயர் தாவீது. தாவீத அபிஷேகம் பண்ணின அதே ஆண்டவர் தான் சவுலையும் அபிஷேகம் பண்ணினார். தாவீத வழி நடத்தின அதே சாமுவேல் தான் சவுலையும் வழி நடத்தினார். சாமுவேல் சவுலுக்கு செய்ததை தான் தாவீதுக்கும் செய்தார். ஆனா தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது சவுல் பாளையத்தில் உட்கார்ந்திருந்தா. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் உனக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா நாம விசுவாசம் இல்லாம கேட்கறதுனாலதான் அவைகள் பிரயோஜனப்படவில்லை. என் வாழ்க்கை அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சியை பெறாம போயிருமோன்னு பயப்படணும். 2வது, அவங்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி தானே எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்?
நானும் பயத்தோட விசுவாசத்தோட அதை கேட்கணுங்கிற உணர்வு வரணும். இனி 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 நான் ஒழுக்கமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனி நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறதுனால இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏன் முடிவெடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முடிந்ததுங்கிற எண்ணம். வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களாலே ரொம்ப வண்டி வேகமா ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா விபத்தாகி ஆபரேஷன் பண்ண வெளிநாடு போக முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒரு தூர யாத்திரை இருக்கு. நாமளும் பயந்திருக்கணும். கர்த்தர் நல்லவர். அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியானவருடைய ஒரு மையம் கொள்ளுதல் இங்கே உண்டாயிருக்கிறது. கர்த்தர் சிலரை புதிய துவக்கத்துக்குள்ளே கர்த்தர் சிலரை கொண்டு வருவார். நான் பெங்களூர்ல ஒரு கூட்டம் முடிச்சுட்டு 7:30 மணி சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு நான் பஸ் ஏறுறேன். எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பஸ் ஏறிட்டியான்னு. ஆமான்னு சொன்னேன். காலையில் ஒரு 7:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க. 7 மணிக்கு மேலே எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன். மதுரை பக்கம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, நீ கிளம்புன நேரத்தை வச்சு பார்த்தா இப்போ நீ நாகர்கோவில் வந்திருக்கணுமே. இப்போ தேர் இஸ் அ டிபார்ச்சர் டைம். 7:30 மணிக்கு பெங்களூர்லேருந்து பஸ்ஸு கிளம்புனா 12 மணி நேரம் வச்சா கூட நீ இப்போ திருநெல்வேலியாவது தாண்டி இருந்திருக்கணும்ல. ஆனால் நீ இப்போ மதுரை கூட வரலன்னு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீ போய் என்னன்னு கேளு டிரைவர்கிட்டன்னு சொன்ன போது தான் நான் ஃப்ரெண்டில் வந்து கேட்ட போது அவர் சொல்கிறாரு, பஸ்ஸில் ஒரு சின்ன கோளர் ஆயிடுச்சு, பஸ்ஸை வேகமாக ஓட்ட முடியல, அதனால் மெதுவாக ஓட்டுறோன்னு சொன்னான். அப்புறம் மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பிரச்சனை பண்ணி வேற ஒரு ஸ்பேர் பஸ் கொண்டு வந்து நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தோம். அப்போது பெங்களூர்லேருந்து 7:30 மணிக்கு கிளம்பின வண்டி இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரிதானா? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார். நீ ரட்சிக்கப்பட்ட நாளை வச்சு பார்க்கும்போது இப்ப நம்ம எங்கேயோ போயிருந்திருக்கணும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளை வச்சு பார்க்கும்போது நம்ம எங்கேயோ போயிருந்திருக்கணும். ஆனா இன்னும் எங்கேயோ தேங்கி நிற்கிறோம். சிலர் யோர்தானுக்கு இப்பாலை நிற்கிறார்கள், சிலர் எரிகோவுக்கு இப்பாலை நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆரம்பித்த வேகத்தை பார்த்தா இன்னைக்கு சிலர் கானானுக்குள்ள போயிருந்திருக்கணும். அததான் சொல்றார், நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை வைத்து பார்க்கும்போது நீ என்றைக்கோ உன் வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசித்திருந்திருக்க வேண்டும். கழுதையை தேடுறதுக்கு இவனை அனுப்புனாரு. ஆனா இப்ப கழுதை மேல இருக்கிற கவலை போய் இவனுக்காக தகப்பன் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஐ ரிப்பீட் அகைன், திரும்ப சொல்றேன். சவுலை எதுக்கு அனுப்புனாரப்பா? நம்மளெல்லாம் எதுக்கு அனுப்புறாரு தெரியுமா? நம்ம மூலமா காணாமல் போனவர்களை தேடுறதுக்கு. அதுதான் இந்த காலம். அதான் சொல்றாரு, இந்த காலத்துல யாரா இருந்திருக்கணும்? நீ நிறைய பேருக்கு போதிக்கணும், நீ நிறைய பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்ப நான் உனக்காக கவலைப்பட வேண்டியதா இருக்கு. வேகமா நான் சொல்லி முடிக்கணும். இன்னைக்கு அதானே தங்கச்சி நடக்குது. நம்ம மூலமா மற்றவங்களுக்காக கவலைப்பட விரும்புகிற ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக கவலைப்படுறார். இதனாலதான் வெளியில போக முடியல. எங்க அம்மா அப்பா என்னை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என் மூலமா மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இந்த சவுலை தகப்பன் எதுக்கு அனுப்புனாரு? காணாமல் போன கழுதையை தேட. ஆனா இப்ப சவுலே சொல்றான், எங்க அப்பாவுக்கு கழுதை மேல உள்ள கவலை போய் என் மேல கவலை வந்துச்சு. இது ஆசீர்வாதமான வார்த்தையா? இது நல்ல விஷயமா? இது ஒரு கேவலமான ஒரு காரியம் இல்லையா? இப்ப கழுத மேல இருக்கிற கவலை எனக்கு போய் எனக்கு இப்ப உன் மேல கவலை வந்துச்சு.
கடைசி வரைக்கும் நமக்காகவே கவலைப்பட்டுட்டே அவர் இருந்தார்னா, என்னைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்காக அவர் கவலைப்படுவது? நாம சரியில்லை, நாம டைமுக்கு சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம், நாம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், நாம ஒழுங்கா எதுலேயும் கலந்து கொள்றது இல்லைன்னு உங்களுக்காகவே கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்போ உங்கள் மூலமாக மற்றவங்களை பற்றி கவலைப்படுவது? நான் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறேன். என்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற கவலை உங்களுக்கு போகுதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நம்மை பற்றி சந்தோஷப்படுவா. ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும், நீங்கள் என்னை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். எவ்வளவு இறங்கி பேசணுமோ நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு புரிஞ்சிடட்டும். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். என் தம்பி பிறந்த போது கவனிங்க, எனக்கு என் தம்பிக்கு 3 வயது வித்தியாசம். என் தம்பி பிறந்த போது ரொம்ப சீக்கிரத்தில் என் தம்பி மேலே இருக்கிற கவலை எங்கள் அம்மாவுக்கு போயிடுச்சு. ஏன் தெரியுமா? என் தம்பி யாருக்கிட்டையும் அழாமல் இருப்பான், எங்கள் பாட்டிக்கிட்ட அமைதியாக இருப்பான், எங்கள் அத்தை கிட்ட அமைதியாக இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விட்டுட்டு போனால் கூட அவனுக்கு பால் குடிக்கணும், தூங்கணும். அவனுக்கு தூக்கம் வந்துன்னா தொட்டிலில் ஆட்டணும். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ பரவாயில்லையே, அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். என் தம்பி மேலே இருக்கிற கவலை போன உடனே எங்கள் அம்மா தான் வேலையை கிளம்பிட்டாங்க. இந்த இடத்திலிருந்து ஒரு தேவ திட்டம் புறப்படணும்னா உங்கள் மேலே இருக்கிற கவலை உங்களுக்கு போடும். இனி எங்கள் பாஸ்டர் எங்களை பற்றி கவலைப்படக்கூடாது, இனி எங்கள் சபையில் எங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. என் ஜனம் நல்ல ஜனம், அவங்க கரெக்டாக சபைக்கு வந்துடுவாங்க, அவங்க கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மேலே இருக்கிற கவலை போயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? உங்க மூலமா காணாமல் போனவர்களை பற்றி கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கவலைப்படுறீங்களா ஆண்டவரே? எனக்காகவே கவலைப்படுறீங்களா? இனி எனக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. இனி என் வேலையை நான் கரெக்டா செய்வேன். கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி என் வேலையை கரெக்டா செய்வேன். ஜெபிக்கலன்னு நீ என்ன குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. காலையில எழும்பலன்னு என்னை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. பரிசுத்தமா வாழலையேன்னு என்னை பற்றி கவலைப்படக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலையேன்னு என்னை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க. ஒவ்வொரு சகோதரர்களும் சொல்லுங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்ப நபரும் சொல்லுங்க, இனி எங்களை பற்றி நீங்க கவலைப்பட சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, எங்களை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாதுப்பா. உங்களை பற்றியே பேசுவது ஆரோக்கியமானதல்ல. என்றைக்கு உங்களிடத்தில் மற்றவர்களை பற்றி பேசுகிறாரோ அன்றைக்குத்தான் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். திரும்ப சொல்றேன், உங்களை பத்தியே உங்ககிட்ட பேசுறாருன்னா நாம சரியில்லைன்னு தானே அர்த்தம். உங்ககிட்ட மற்றவங்களை பத்தி பேசுறாருன்னா நீங்க சரியாயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுற மாதிரி பேசுறேன்னா, உங்களை பத்தியே உங்ககிட்ட பேசுறாருன்னா உங்களுக்கு காய்ச்சல்னு அர்த்தம், உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம், உங்களை சரிப்படுத்துறாருன்னு அர்த்தம். உங்களை பற்றி உங்ககிட்ட வேற ஒரு ஆளை பத்தி பேசுறாருன்னா உங்களை நம்பிட்டாருன்னு அர்த்தம், உங்க மூலமா மற்றவங்களை பற்றி பேசுறாருன்னு அர்த்தம். ஆனா ஸ்டில் நமக்குள்ள என்ன நடக்குது? என்னை பற்றி தான் கவலைப்படுறார். இன்னைக்கு நாம் பார்க்கிற சொப்பனம் என்னை பற்றி தானே இருக்கு இல்லையா? நான் செருப்பை தொலைச்சிடுற மாதிரி இருக்கு, என் துணி அழுக்காகிற மாதிரி இருக்கு, என்ன பாம்பு துரத்துற மாதிரி இருக்கு, என்ன நாய் கடிக்கிற மாதிரி இருக்கு, என்ன யானை மிதிக்கிற மாதிரி இருக்கு. என்னை பற்றியே தான் சொப்பனம் வருதுன்னா உங்களை பற்றி அவர் கவலைப்படுறாருன்னு அர்த்தம். இன்னொரு உதாரணம் சொல்ல, பலிபீடத்துல உங்களை பற்றியே தான் 2 நாளும் பேசிட்டு இருக்காரு ஆண்டவர். அப்ப யாரை பற்றி கவலை? ஆனா இனி இந்த சபையில நடத்தப்படுகிற கூட்டத்துல உங்களை பற்றி பேசாம தேசத்தை பற்றி பேசணும், எழுப்புதலை பற்றி பேசணும். எங்க அம்மாவுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்க 2 பேர் மேல சுத்தமா அவங்களுக்கு கவலை போயிட்டு.
ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா நாங்களே சாப்பிடுவோம், நாங்களே பிளேட்டை கழுவி வைப்போம், நாங்களே டியூஷன் போவோம், நாங்களே வந்துடுவோம், நாங்களே எங்கள் கடமைகளை எங்கள் அப்பா வெளியூரில் ஏயுவாக இருந்தார், எங்கள் அம்மா டீச்சராக. அதனால் எங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லாததுனால அவங்க வெளியில் தங்கள் கவலைகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் பரம்பி பாய தொடங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லா பாஷா ராமந்து நிபிபி.